இணைந்திருக்கிறோம் நேயர்களே, வணக்கம். தமிழுடைய நிகழ்ச்சி தொடர்ச்சியாக நிகழ்ச்சியுடைய தலைப்பு பகுதியிலே சந்தித்திருக்கிறோம். தலைப்பு பகுதியில் என்ன விடயம் கதைக்க போகிறோம் என்றால், குறிப்பாக மீண்டும் ஒரு காலநிலை மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. காலநிலை வானிலை தொடர்பான அறிவித்தல்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. அது எதுவாக இருக்கிறது என்றால், அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு நாட்டிலே மிதமான தொடக்கம் கனமான மழை வீழ்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்கள், அதே போல மலையகம், மேல் மாகாணங்கள், இந்த இடங்களிலே மீண்டும் ஒரு கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது என்று தெரிவிக்கப்படுகிறது. எனவே இது தொடர்பாக மக்கள் விழிப்புணர்வாக இருந்து கொள்ள வேண்டும். அதாவது இன்றைய தினம் 7/12/2025 14/12/2025 வரை இந்த ஒரு வார கால பகுதி கொஞ்சம் மழை, மிதமான மழை, கனமான மழைக்கான வாய்ப்புகள் இலங்கையிலே இருக்கிறது. இலங்கைக்கு அண்மையிலே ஒரு காற்று சுழற்சி தாழ்வு மண்டலமும் காணப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதே போல இந்த டிசம்பர் மாதத்தினுடைய இறுதிக்குள்ள 2 தாளமுக்கங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்று கூட யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய புவியியல் துறை தலைவர் திரு நாகமுத்து பிரதீப் ராஜாசர் அவர்கள் தெரிவித்திருந்தார். எனவே இந்த விடயங்களை பார்க்கும்பொழுது ஏற்கனவே நாட்டில் ஏற்படக்கூடிய டிட்வா சூறாவளி, அதனுடனான கனமழை காரணமாக நிலம் தன்னுடைய கொள்ளளவு மட்டத்தை எட்டியிருக்கிறது. கொள்ளளவு மட்டத்தை தாண்டிவிட்டது. இந்த நிலையிலே அண்மைய நாட்களிலே இந்த வந்திருக்கக்கூடிய வெயில் காலநிலை ஆவியாக அளவிற்கக்கூடிய அளவிற்கு வெயிலை கொடுக்கவில்லை, வெப்பம் நிலவவில்லை என்று குறிப்பிடப்படுகிறது. அதிலும் குறிப்பாக நுவரெலியா மாவட்டத்திலே கடந்த 3 நாட்களாக 11 பாகை செல்சியஸ் தான் வெப்பநிலை நிலவுகிறது கூறுவார்கள். எனவே இந்த வெப்பநிலை நிலத்தில் இருக்கக்கூடிய நீர் ஆவியாகி, மேற்பரப்புகளில் இருக்கக்கூடிய நீர் ஆவியாகி செல்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தவில்லை என்று குறிப்பிடப்படுகிறது. குறிப்பாக நாங்களும் தேங்கி இருக்கக்கூடிய அல்லது வடிந்து இருக்கக்கூடிய பிரதேசங்களில் காணப்படும் நீர் ஆவியாகாமலேயே காணப்படுகிறது. எனவே இன்னும் நீர் நிரம்பிய கொள்ளளவு இருப்பதால் இனி பெய்யக்கூடிய மழை மீண்டும் ஒரு வெள்ள அனர்த்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகிறது. குறிப்பாக மலைய மக்களுடைய மண் இன்னும் ஈரப்பதன் சார்ந்ததாக இருக்கிறது. அங்கு பல ஆறுகள் இன்னும் முழு கொள்ளளவு மட்டத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது, வான் பாய்ந்து கொண்டிருக்கிறது. எனவே மலையகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த மழை காலத்திலும் தங்களை மண் சரிவு, நிலச்சரிவு, அதே போல வெள்ளப்பெருக்கு இல்லாத பாதுகாப்பான இடங்களில் தங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்பதையும் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே உறவுகளை அவசரப்பட்டும் மீண்டும் மண் சரிவு நடந்த இடங்களுக்கு அல்லது பாதுகாப்பற்ற இடங்களுக்கு செல்வதை தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்பதை தயவு கூர்ந்து நாங்களும் உங்களிடம் கூறிக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. அதே போல வடக்கு கிழக்கு, குறிப்பாக இந்த மழை வீழ்ச்சி காலம் சப்ரபுவ மாகாணத்துக்கு அதிகளவான மழையை கொடுக்கும் என்றும் கூறப்படுகிறது. அதே போல இந்த வடக்கு கிழக்கு மாகாணங்களிலும் ஏற்கனவே குளங்கள் அவற்றினுடைய முழு கொள்ளளவு நிலையை அடைந்திருக்கிறது. ஆனாலும் குளங்களை வான்பாய்ந்து கொண்டிருக்கிறது. எனவே தாழ்நில பகுதிகளில் வாழக்கூடிய மக்கள், அதே போல வெள்ள அனர்த்தங்கள் ஏற்படக்கூடிய பிரதேசங்களில் வாழக்கூடிய மக்கள் மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்றும் கூறப்படுகிறது. அவர்கள் பாதுகாப்பான இடங்களில் வாழ்வது உகந்தது என்றும் கூறப்படுகிறது. எனவே ஒரு பேரிடருக்கு பிறகு நாடு சீரற்ற நிலையிலே காணப்படும் போது மீண்டும் வரக்கூடிய மழை, வெள்ளம் என்பன மீண்டும் நாட்டை சீர்குலையாமல் இருக்க நாங்கள் மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்படுவோம். ஏற்கனவே ஒரு பேரிடர் எங்களுக்கு பல்வேறு படிப்பினைகளை தந்திருக்கிறது. எனவே இனியேனும் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டிய காலத்தின் கட்டாயம் இருக்கிறது. எனவே இந்த பேரிடர் தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், குறிப்பாக இந்த எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனம், அதே போல இந்த ஆய்வாளர்களும் கூறுவது அரசு இந்த விடயங்களிலே பாரிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளவில்லை. அரசு இதை இன்னும் கொஞ்சம் கவனித்திருக்கலாம். இந்த தகவல்களை மக்கள் மத்தியில் கொண்டு போய் பாரிய அளவிலே சேர்த்திருக்கலாம். விழிப்புணர்வு நடவடிக்கைகளை எடுத்திருக்கலாம். அல்ல அவர்களுக்கான பாதுகாப்பு திட்டங்கள், இப்போ வரக்கூடிய வெள்ளம், புயல் அவற்றை தடுக்க முடியாது. இப்போ புயலை தடுக்கிறதுக்காண்டி நாங்கள் விளம்புரி இந்த மாதிரி வங்காள விரிகுடார சூழலை கட்ட முடியாது, வெள்ளத்தை தடுக்க முடியாது. ஆனால் உயிரிழப்புகளை தடுக்கக்கூடிய வழிமுறைகளை ஏற்படுத்தியிருக்கலாம் என்று கூறியிருக்கிறார்கள். எனவே அந்த விடயத்தில் இனி அரசு இந்த விடயங்களிலே தவறு இழைக்காமல் இந்த பேரிடர் காலத்திலே நாங்கள் ஒருவர் குற்றம் சாட்டுவதை தவிர்த்துவிட்டு இதிலிருந்து மீண்டு வருவது எப்படி என்பதை பற்றி சிந்திக்க வேண்டிய தேவை எல்லோருக்கும் இருக்கிறது. எனவே எதிர்க்கட்சிகள் செய்வது போல இந்த அப்படியான ஒரு கட்சி அரசியலை செய்யாமல் இனி வரப்போகிற இந்த அனர்த்தங்களிலிருந்தும் பொதுமக்களை, உயிர்ப்பலிகளை குறைத்து எப்படி நாங்கள் பாதுகாத்துக் கொள்வது என்பதற்காக அரசு சிந்தித்துக் கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த வளிமண்டலவியல் திணைக்களம், ஏனைய திணைக்களங்கள் பலவற்றில் வந்திருக்கக்கூடிய இந்த வெள்ள அனர்த்தம் தொடர்பான இந்த சுற்று நிரூபங்களாக இருக்கட்டும் அல்லது அந்த அறிக்கைகள் பெரும்பாலான இடங்களிலே சிங்களம் மற்றும் ஆங்கில மொழிகளில் மாத்திரம்தான் காணப்பட்டது. தமிழ் மொழிகளில் அவை காணப்படவில்லை என்ற குற்றச்சாட்டும் மக்கள் மத்தியிலே இருக்கிறது. எனவே அந்த விடயங்களிலும் அரசு கவனத்தில் எடுக்க வேண்டும், திணைக்களங்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். எல்லாம் உயிர் தான் இங்கே என்ற நாங்கள் மதம், இனம் எல்லாவற்றையும் கலைந்து இலங்கையர்கள் என்ற ரீதியிலே இந்த அனர்த்தத்திலிருந்து மீண்டு வருவதற்கு போராடி கொண்டிருக்கிறோம். எனவே தமிழர்களுடைய உயிர் தான் உயிர், ஏனைய இனத்தவர்களுடைய உயிர் அப்படி நாங்கள் பார்க்காமல் அனைவருக்குமாக அனைத்து மொழிகளிலும் இந்த அறிவுறுத்தல்கள் சென்று சேர்வதற்காக வழி சமைத்துக் கொள்ளுங்கள் என்பதை நாங்களும் கூறிக்கொள்கிறோம். அதே போல மீண்டும் இப்படியான மழை காலங்களிலே வெள்ள பாதிப்புகள் ஏற்பட்டால் அவர்களுக்கும் உதவுவதற்கு பலர் காத்து கொண்டிருக்கிறார்கள். எனவே உதவிக்கரம் நீட்டிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நல்லுள்ளங்களுக்கு நாங்களும் நன்றிகளை தெரிவிக்கிறோம். அதே போல டான் தொலைக்காட்சி நிறுவனமும் டைரக்ட் நிறுவனமும் இணைந்து இந்த வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணப் பணிகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். நேற்றைய தினம் இளவாலை பகுதியிலே பாதிக்கப்பட்ட மக்கள், அதே போல கொடியாமம் பகுதிகளிலே தங்கியிருக்கக்கூடிய மக்களுக்கான நிவாரண பொதிகளை வழங்கியிருக்கிறார்கள். அதே போல பல்வேறு தொண்டு நிறுவனங்கள், பல்வேறு அமைப்புகள், அரசுஊடாக, கிராம சபைகளூடாக, பிரதேச செயலர்களூடாக பல்வேறு பிரதேசங்களிலும் உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிறார். அதே போல மன்னார் மாவட்டம் மிக பாரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 40,000 கால்நடைகளுக்கு கிட்ட பாதிப்படைந்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த 26,000 கால்நடைகள் இறந்திருக்கின்றன என்றும் கூறப்படுகிறது.
எனவே அங்கே அதே போல மீனவர்களுக்கு வந்து பல்வேறு பிரச்சனைகள், மீனவர்களுடைய படகுகள், வலைகள், அவர்களுடைய பொருட்கள் எல்லாம் சேதமடைந்து மன்னார் மீனவர்கள் பாரிய அனர்த்தத்தை எதிர்கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1000 பில்லியன் ரூபாய்க்கு கிட்ட மன்னார் மாவட்டத்திலே பொருளாதார அழிவு ஏற்பட்டிருக்கிறது என்று கூறப்படுகிறது. எனவே மன்னார் மாவட்டம் மீண்டெழ வேண்டும். இன்னும் அங்கே பல பின்தங்கிய பிரதேசங்களில் இருக்கக்கூடிய மக்கள், வறுமையிலே வாடக்கூடிய மக்களுக்கு இன்னும் உதவிகள் சென்று சேரவில்லை என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். எனவே அந்த விடயங்களில் இந்த தொண்டு நிறுவனங்கள், தன்னார்வலர்கள், சமுதாய விரும்பிகள், அதே போல பல்கலைக்கழக மாணவர்கள், பீடங்களின் ஒன்றியங்கள் இந்த விடயங்களிலே கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள் என்பதை நாங்களும் கூறிக்கொண்டு, அதே போல இந்த 25,000 ரூபாய் யாழ்ப்பாணத்திலே வழங்கப்படுவது தொடர்பாக எடுக்கப்பட்ட பெயர் விடயங்கள் தொடர்பாக பல்வேறு சிக்கல் காணப்படுகிறது. அது முகப்புத்தகங்களிலே பலரும் விமர்சித்துக் கொண்டிருக்கால். இந்த நிலையிலே அரசு அதிபர் விடயத்தை கூறியிருக்கிறார். இந்த 25,000 ரூபாய் கொடுப்பனவில் எந்த விதமான ஊழல் மோசடிகளும் இல்லை. குறிப்பாக வடமாகாணத்துடைய ஏனைய மாவட்டங்களோடு ஒப்பிடும் பொழுதும் யாழ்ப்பாண மாவட்டம் வந்து அதிகளவான சனத்தொகையை கொண்டிருக்கிறது. நாங்கள் உண்மையிலேயே அதை பார்க்கத்தான் வேண்டும். குறிப்பாக இந்த முல்லைத்தீவு மாவட்டத்திலே கிட்டத்தட்ட 93,000 மக்கள் சனத்தொகை காணப்படுகிறது. அதே போல மன்னார் மாவட்டம் வந்து 1,13,000 மக்களை கொண்டிருக்கிறது. கிளிநொச்சி மாவட்டம் வந்து 1,33,000 மக்களை கிட்டத்தட்ட கொண்டிருக்கு. அதே போல வவுனியா மாவட்டம் கிட்டத்தட்ட 1,93,000 2 லட்சத்துக்கு அதிகமான அளவான மக்களை கொண்டு. ஆனால் யாழ்ப்பாண மாவட்டம் 6,30,000 மக்களை கொண்டிருக்கிறது. எனவே மக்கள் சனத்தொகை செறிவு கூடிய மாவட்டமாக யாழ்ப்பாணம் இருக்கிறது. எனவே அந்த பாதிக்கப்பட்டவர்கள் யாழ்ப்பாணத்தில் 7% இடைப்பட்ட மக்கள் இருக்கிறார்கள். எனவே அதன் அடிப்படையில் அந்த எண்ணிக்கை எங்களுக்கு அதிக அளவாக காண்பிக்கிறது என்று கூறியிருக்கிறார்கள். எனவே இது தொடர்பில் எந்த மோசடிகளும் இடம்பெறவில்லை. இது தொடர்பாக நாங்கள் பிரதேச செயலர், கிராம சேவைகளுக்கு அறிவித்திருந்தோம். கிராம சேவைகள் ஊடாக தரவுகள் எடுக்கப்பட்டது. அதிலும் வந்து இந்த பெயர் சேகரிக்கப்பட்டவர்கள் அல்லது அந்த கொடுப்பனவுக்கான பெயர் பதியப்பட்டவர்களுடைய விவரங்களை நாங்கள் கிராம சேவை அலுவலகத்தில் காட்சிப்படுத்தியிருந்தோம். அது தொடர்பாக யார் முறைப்பாடு அல்லது ஊழல் முறையில் அது வழங்கப்பட்டிருக்கிற தொடர்பால் அவற்றை தெரிவிக்கலாம் என்று கூறக்கூடியிருந்தோம். அப்படி நாங்கள் சரியான முறையிலே மேற்கொண்டோம். அதே போல பல ஊழியர்கள், அரசு உறுப்பினர்கள் இந்த விடயத்திலே வந்து இரவு பகல் பாராமல் உழைத்திருக்கிறார்கள். எனவே இந்த சமூக வலைத்தளங்கள், மக்கள் விளக்கங்கள் இல்லாமல் இந்த வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள், விமர்சனங்கள் எல்லாம் உண்மையாக உழைத்திருக்கக்கூடிய இந்த வெள்ள இடருக்குள் உழைத்திருக்கக்கூடிய நம்ம ஊழியர்களுக்கு, அரசு உறுப்பினர்களுக்கு, அதிகாரிகளுக்கு பாரிய மன உளைச்சலை ஏற்படுத்துகிறது. எனவே இந்த விடயங்களை விளங்கி கொண்டு அனைவரும் செயற்பட வேண்டும் என்று அவரும் கூறுகிறார். எனவே என்னதான் இருந்தாலும் இந்த எதிர்க்கட்சிகள் போல இந்த இடங்களில் நாங்களும் மக்களும் செயற்படாமல் நன்மை தீமை எது என்பதை பகுத்து ஆராய்ந்து கதைக்க வேண்டும். அதுபோல இந்த வலம்புரியிலும் அதான் இன்றைக்கு பிரசுரிக்கப்படுகிற வியாசர் பக்கத்திலே சுற்றுநிரூபங்களுடைய விளக்கங்களை மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதை தாண்டி சமூக வலைத்தளங்களை விமர்சிக்கிறார்கள் என்பதற்காக எல்லாவற்றையும் விமர்சித்து நாங்கள் எங்களை இழிவுபடுத்தக்கூடாது என்பதையும் குறிப்பிடுகிறார்கள். எனவே இந்த விடயங்களில் சமுதாயமாக, மக்களாக நாங்களும் ஒன்றாக செயற்பட வேண்டும் என்று கூறிக்கொண்டு நாங்களும் உங்களிடமிருந்து விடைபெற்று செல்ல போகிறோம். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்று செல்லும் நான் உங்களை நன்றி.